ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் மாதம்மாள், வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக அயர்ன் பண்ணுற ஷாப் வச்சுட்டு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதலாக இருந்தாலும் ஓகே, 2ஆவதாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவள்ளூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா, 2 தங்கைங்க. ஸோ எல்லோருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. ஸோ மாதம் ஒரு 30,000க்கு மேலே 2 பேரும் சேர்ந்து சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியவராது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு படிக்கிற டைம்லேயே அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ஸோ ஓகேன்னு இவங்களும் திருமணம் பண்ணி வச்சுருதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணு ஆனால் வெளியூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுடைய பொண்ணை இவங்களுக்கு திருமணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கண்மணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு, நிலம், கார்னு நல்லா வசதியெலாம் இருக்கிறதுனால இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எதுவும் முக்கியம் இல்லைங்க. நல்ல ஒழுக்கமான பையனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே டிவோர்ஸ் ஆனதுனால வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, மணமகனுக்கு ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதுங்க, வேலை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட பொண்ணோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.